ஓகே. மார்ச் 21, 22, 23 சரியா? 2026ல ஃபர்ஸ்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? இதை அன்னைக்கு ஒரு இமேஜ் போட்டு விட்டீங்களா, அதை போட்டு விடுங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்ன ஏது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இது ஒரு பாதை தான். கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னா இந்த படத்துல இருக்கு பாருங்க உங்க பிடிஎஃப்ல, அந்த படத்தை கூட பாத்துக்கோங்க. சரியா? கரெக்டா இந்த பாதை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா நான் வச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம். சரியா? மேல ஈரானுக்கும் கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூஏக்கும் நடுவில் இந்த பாதை இருக்கும். இந்த பாதையில எதுக்காக நான் பேசுறது கேக்குதானே? யாரும் கேட்கலன்னா சொல்லிருங்க. இந்த பாதை எதுக்காகடா முக்கியம்னு கேட்டீங்கன்னா இந்த பாதையோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 55ல 95 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளவு நேரமா இந்த பாதை இருக்கும். ஓகேவா? வேற என்ன இந்த பாதையை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வர ஆயில்ல என்ன சொல்றது, அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வர ஆயில் வெளியே வரணும்னா இந்த ஒரே ஒரு பாதை வெளியே வர முடியும். வேற எந்த பாதையும் இல்ல, இந்த ஒரு பாதை வழியா தான் வெளியே வர முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்டா எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வேர்ல்ட்ல இந்த ஆயில் எல்லாம் சப்ளை பண்றாங்க பாத்தீங்களா, அனுப்புறாங்க பாத்தீங்களா, அதுல 20% ஆன ஆயில் இந்த வழியா தான் வருது. ஓகே. அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ஆயில்ல 40ல இருந்து 50% ஆஃப் ஆயில் இந்த வழியா தான் வருது. ஓகேவா? ஆயில்ன்றது இந்த நேச்சுரல் கேஸ், எல்பிஜி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? அதே இது சைனாக்கு ஒரு ஆயில்ல 45% ஆன ஆயில் இந்த வழியா தான் வருது அப்படின்றதையும் படிச்சிருப்போம். வேற என்ன இதுல படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா இப்போ இங்க யுத்தம் போய்கிட்டு இருக்கு. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஈரான் இந்த பாதையை அடைச்சிருப்பாங்க. அதனால எந்தவித ஆயிலும் இந்த வழியா போறது இல்லை. அதனால ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இந்த ஆயில் கிரைசிஸ் வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவும் ஈரானும் நட்பு நாடு. சரியா? அதனால ஈரான் என்ன பண்ணிருப்பானா இந்தியாவோட 2 கப்பலுக்கு மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவோட கப்பல்களுக்கு நீ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போய் ஆயில எடுத்துட்டு திருப்பி உங்க கண்ட்ரிஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க இந்தியா கப்பல்களுக்கு. சரியா? அதுபடி இந்தியாவோட 2 கப்பல் என்னென்ன கப்பல்னு பாத்துக்கோங்க. ஐஎன்எஸ், அந்த கப்பலோட பேர் என்ன, ஐஎன்எஸ் சிவாலிக் ஒண்ணு, ஐஎன்எஸ் நந்தாதேவி ஒண்ணு. சரியா? இந்த 2 கப்பல் இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் இந்தியால இருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போயிருப்பாங்க, முன்னாடியே போயிருப்பாங்க. அதுல ஒரு கப்பல், அந்த கப்பலோட பேர் பார்த்துக்காங்க ஐஎன்எஸ் சிவாலிக். சரியா? இந்த சிவாலிக் ஆயில எடுத்துட்டு திருப்பி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி படிச்சது. இப்ப என்ன பண்றாங்கன்னா 2வது கப்பல் போயிருக்கும் பாத்தீங்களா நந்தாதேவி, அதுவும் இப்ப இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா நான் சொன்னது? புரிஞ்சிச்சா? ஆல்ரெடி ஒரு கப்பல் போயிட்டு வந்துருச்சு. இப்போ 2வது கப்பல் போயிருந்துச்சா, அதுவும் இப்போ சக்சஸ்ஃபுல்லா திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல வேற சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எவ்வளவு டன்ஸ் ஆயில் எடுத்துட்டு வந்திருக்குன்னா 46,500 டன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. எங்க வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த நந்தாதேவி குஜராத்ல ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க வதினார் அப்படின்றது அந்த போர்ட்டோட பேர். அந்த போர்ட்டுக்கு தான் இந்த ஆயில் வந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த வதினார் போர்ட்ல சின்ன சின்ன கப்பல் வழியா நம்ம தமிழ்நாட்டுல எண்ணூர் போர்ட் இருக்கா, அந்த போர்ட்டுக்கும் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு போர்ட் இருக்கும், ஹார்டியா அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும், அந்த போர்ட்டுக்கு ஆயில அனுப்புவாங்க. விளங்குச்சானே இது எப்படி நடக்கும்ன்றது? சின்ன சின்ன கப்பல்னு சொன்னீங்கன்னா அந்த கப்பலோட பேர் பார்த்துக்கோங்க பிடபிள்யூ பிர்ச் அப்படின்றதான் அதோட பேர். நான் சொல்றதுதான் புரியுதா? எனக்கு தனியா பேசுற மாதிரியே இருக்கு. ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காது. சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பானா இந்தியா மோஸ்ட்லி இந்த ஆயில இம்போர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதாவது மொத்த ஆயில்ல 88% க்ரூட் ஆயில் இம்போர்ட் தான் பண்றோம். நம்ம யூஸ் பண்ற நேச்சுரல் கேஸ்ல 50% இம்போர்ட் தான் பண்றோம். அதே இது எல்பிஜில 60% தான் இம்போர்ட் பண்றோம். ஓகேவா? இந்த 60%ல 85ல இருந்து 90% இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த குவைத், இந்த ஒரு 6 கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்ட்ரிஸ்ல தான் இம்போர்ட் பண்றோம். இப்ப அந்த பாதையை அடைச்சிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். அடுத்த விஷயம் போலாம் தானே, வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க பாலிசி ரீஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் அண்ட் விஸ்கிட் பாரத் அப்படின்றது அதோட விஷயத்தோட பேரு. ஓகேவா? இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரியா? இன்கம் டேக்ஸ்னா என்ன,
அது எப்படி வந்து இந்த ஐடிஆர் எல்லாம் ஃபைல் பண்றது, அதாவது ஓல்டு ரெஜிம்னா என்ன, நியூ ரெஜிம்னா என்ன அப்படின்றது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யாராச்சும் கேட்காம இருந்தீங்கன்னா, நவம்பர் மாசம் அது எப்ப எப்ப அவங்க பிறந்த நாள் எப்ப? டிசம்பர் 10. சரியா? டிசம்பர் ஆக்சுவலா டிசம்பர் 10ஆம் தேதி கிளாஸ் எடுத்தது. டிசம்பர் 9ஆம் தேதி கிளாஸ் எடுத்திருப்போம். ரெக்கார்டிங் வந்து எப்ப இருந்திருக்கும்னா நவம்பர் 28, 29 வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து இருக்கும். சரியா? அது கேட்காம இருந்தீங்கன்னா கேட்டுக்கங்க. சரியா? அது வந்து முக்கியமான விஷயங்கள். அதை வந்து நான் வந்து மேலாப்ல மட்டும் சொல்றேன். சரியா? இன்கம் டேக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ வந்து சம்பாதிப்ப பாத்தீங்களா, சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட மணியை வந்து கவர்மெண்ட் வந்து கலெக்ட் வந்து பண்ணுவாங்க. எதுக்காக வந்து இந்த இன்கம் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, உனக்கு தேவையான ரோடு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த காசு வழியா தான் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து பண்ணி தருவாங்க. அதுக்காக தான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. இந்த டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் அப்படின்ற ஒரு 2 ரெஜிம் வந்து இருக்கும். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து, உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. ரெண்டுத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து சம்பாதிக்கிறார். லைக் வந்து இன்கம்ன்றது வந்து எப்படி வரும்னா, அவரோட சேலரி, இப்போ வந்து அவர் வந்து ஒரு வீடு வந்து வச்சிருந்தாருன்னா வந்து அதுல வந்து வர ரெண்ட், வேற என்ன இருக்கு, அந்த ஒரு ஷேர் ஏதாச்சும் வந்து போட்டிருந்தாங்கன்னா அதுல இருந்து வர டிவிடெண்ட், இது எல்லாமே சேர்த்துதான் வந்து இன்கம். சரியா? இந்த மாதிரி வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 10 லட்ச ரூபாய் இன்கம் வந்து வருதுன்னா, இதுல வந்து இவர் வந்து எவ்வளவு வந்து டாக்ஸ் வந்து கட்டணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 லட்ச ரூபால எவ்வளவு வந்து டாக்ஸபிள் இன்கம்னு பார்ப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. இந்த 10 லட்ச ரூபால எவ்வளவு வந்து டாக்ஸபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னடா டாக்ஸபிள் இன்கம் கேட்டீங்கன்னா வந்து, நீ வந்து இப்ப இந்த 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 1,80,000 ரூபாய் வந்து இந்த எல்ஐசி, பிபிஎஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ், வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. நல்லா வச்சுக்கோங்க. உன் சம்பளத்துல எல்ஐசி, மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த பிபிஎஃப் இதெல்லாம் கட்டினேன்னா வந்து உனக்கு வந்து சம்பளத்துல அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிற, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற, அதுல எவ்வளவு செலவு பண்ற, இப்ப வந்து எல்ஐசிக்காக வந்து ஒரு 1,80,000 ரூபாய் செலவு பண்ற. ஓகேவா? மெடிக்கலுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்காக ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ற. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒண்ணு இருக்கும். சரியா? அது வந்து ஒரு 50,000 ரூபாய். மொத்தம் வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2,25,000 ரூபாய் இதுக்காகவே செலவு பண்றேன்னு நினைச்சுக்காங்களேன். இப்போ வந்து உன்னோட டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, 10 லட்சத்துல இருந்து இந்த 2,20,000 ரூபாய் வந்து கழிச்சிருவாங்க. 2,25,000 ரூபாய் வந்து கழிச்சிருவாங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 7,75,000 ரூபாய் இருக்கா? இதைத்தான் வந்து உனக்கு வந்து டாக்ஸபிள் இன்கம் சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும் நீ வந்து டாக்ஸ் கட்டினா போதும். விளங்குது தானே நான் சொல்றது? முக்கியமான விஷயங்கள். புரியலைன்னா அங்கேயே சொல்லிருங்க, திருப்பி கூட பாத்துடணும். ஓகேவா? இதான் வந்து டாக்ஸபிள் இன்கம் சொல்லுவாங்க. இந்த இன்கம்க்கு வந்து நீ வந்து டாக்ஸ் வந்து கட்டணும். இது எப்படி கட்டணும்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் ஸ்லாப்னு ஒண்ணு இருக்கும். சரியா? அதாவது முன்னாடி ஓல்ட் ரெஜிம்ல எப்படி இருந்துச்சுன்னா, 2.5 லட்சம், அதாவது 0 ரூபீஸ்ல இருந்து 2.5 லட்சம் முடி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து நீ வந்து எந்தவித டாக்ஸும் கட்ட தேவையில்ல. 2.5ல இருந்து 5 லட்சம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து நீ வந்து 5% வந்து டாக்ஸ் வந்து கட்டணும். அதுக்கப்புறம் வந்து 5ல இருந்து 10 லட்சம் முடி வந்து நீ வந்து 20% டாக்ஸ் வந்து கட்டணும். நான் இப்ப என்ன சொன்னேன்? 7,75,000 ரூபாய்க்கு நீ வந்து டாக்ஸ் வந்து கட்டணுமா, அதுல 2.5 லட்சத்தை வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கு எந்த வித டாக்ஸும் கிடையாது. மிச்சம் 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் முடியும் வந்து இருக்கா பாத்தீங்களா, அதுல ஒரு 2.5 லட்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து 5% இந்த டாக்ஸ் வந்து கட்டணும். 2.5 லட்சத்துக்கு 5%னா ஒரு 12,500 ரூபாய் வந்து நீ வந்து டாக்ஸ் வந்து கட்டணும். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் முடியும், அங்க எவ்வளவு இருக்கு, அங்க ஒரு 2,25,000 ரூபாய் இருக்கா, அதுல வந்து நீ வந்து எவ்வளவு டாக்ஸ் வந்து கட்டணும்னு கேட்டீங்கன்னா 20%. சரியா? 20%னா எவ்வளவு வரும்? 22,225, 55,000 ரூபாய் வரும். சரியா? மொத்தம் வந்து நீ வந்து இந்த 7,75,000 எவ்வளவு வந்து டாக்ஸ் வந்து கட்டணும்னா 67,500 ரூபாய் டாக்ஸ் வந்து கட்டணும். நல்லா வச்சுக்கோங்க. இந்த 7,75,000 ஒரு வருஷத்துக்கு நீ 67,500 ரூபாய் வந்து டாக்ஸ் வந்து கட்டணும். இதுக்கப்புறம் வந்து இந்த செஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாக்ஸ் எல்லாம் இருக்கும். மொத்தம் வந்து ரவுண்டா வந்து ஒரு 68,000 ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 68,000 ரூபாய் கட்டணும். சரியா? இந்த ஓல்ட் ரெஜிம்ல வந்து என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியோ, எல்ஐசி, மெடிக்கல், வேற என்ன இருக்கு, பிபிஎஃப், இந்த மாதிரி இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் வந்து பண்றியோ அவ்வளவு வந்து உனக்கு வந்து டாக்ஸ் வந்து குறையும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓல்ட் ரெஜிம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது புரியுது தானே? யாருக்காச்சும் புரியுதுன்னா சொல்லிருக்கேன். இது வந்து அடிக்கடி பார்ப்போம், அதனாலதான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் சொல்றேன். அடுத்த வாட்டி சொல்றப்ப ஓல்ட் ரெஜிம்னா என்ன, நியூ ரெஜிம்னா என்னன்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே. வேற என்ன இதுல பாக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்ல்ட் ரெஜிம்ல வந்து ரிபேட், உனக்கு வந்து தள்ளுபடி, டாக்ஸ் வந்து தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க. எவ்வளவு முடி தள்ளுபடி பண்ணுவாங்கன்னா, உன்னோட சம்பளம் வந்து 5 லட்சம் முடி இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து எந்தவித டாக்ஸும் கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க. சம்பளம் வந்து 5 லட்சம் முடி இருக்கும், அவங்களுக்கு எந்தவித டாக்ஸும் கிடையாது. இதையும் நான் வச்சுக்கணும். அதே இது இங்க நியூ ரெஜிம்க்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி வேலை செய்யணும்னா, அதே 10 லட்ச ரூபாய் வந்து எடுத்துக்காங்க. இது வந்து எந்தவித டிடக்ஷனும் இருக்காது. இந்த எல்ஐசி, பிபிஎஃப், வேற என்ன சொன்னேன்,
மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து எந்தவித டிடக்ஷனும் இருக்காது. ஆனா வந்து அங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து எவ்வளவு சொன்னேன், 50,000 சொன்னேன்னா இங்க எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா 75,000. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 10,75,000 நீ வந்து சம்பாதிக்கிறேன்னா நீ வந்து டாக்ஸ் வந்து எவ்வளவு கட்டணும்னு கேட்டீங்கன்னா 10 லட்சத்துக்கு மட்டும் டாக்ஸ் வந்து கட்டினா போதும், 75,000 வந்து டிடக்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. இந்த 10 லட்சத்துக்கு வந்து டாக்ஸ் வந்து கட்டணும்னு சொன்னீங்கன்னா இது வந்து எப்படி கட்டணும்னு கேட்டீங்கன்னா இதையும் முக்கியம். இதோட டாக்ஸ் ஸ்லாப் எப்படின்னு கேட்டீங்கன்னா 0ல இருந்து 4 லட்சம் முடியும் வந்து எந்தவித டாக்ஸும் கிடையாது. சரியா? அடுத்து 4ல இருந்து 8 லட்சம் முடியும் வந்து நீ 5% வந்து கட்டணும். 8ல இருந்து 12% முடியும் வந்து நீ வந்து 10% வந்து கட்டணும். அதுக்கப்புறம் வந்து 24 லட்சத்துக்கு மேல எல்லாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து 30% வந்து டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இது எப்படி வேலை செய்யணும்னா முதல் 4 லட்சத்துக்கு வந்து டாக்ஸ் வந்து இருக்காது. அடுத்த 4ல இருந்து 8 லட்சம் அங்க ஒரு 4 லட்சம் இருக்கா, அதுக்கு வந்து 5%னா 20,000 டாக்ஸ் வந்து வரும். அடுத்து வந்து 8ல இருந்து 12ல வந்து அங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கா, அதுக்கு வந்து ஒரு 10%, அதுக்கு ஒரு 20,000 வரும். மொத்தம் வந்து வருஷத்துக்கு வந்து எவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்ணணும்னா 40,000 வந்து பே பண்ணணும். ஆனா வந்து நீ வந்து இதுல வந்து ரீபேட், அதாவது தள்ளுபடி வந்து இருக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா 12 லட்சம் முடி சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து எந்தவித டாக்ஸும் கிடையாது இந்த நியூ ரெஜிம் படி. விளங்குச்சா? இதுதான் ஓல்ட் ரெஜிம், இதுதான் நியூ ரெஜிம். இப்ப எதுக்காக இவ்வளவு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஓகே நமக்கே வந்து இது வந்து அவ்வளவா தெரியாது. சரியா? நமக்கு ஓரளவு தெரியும்னு வச்சுக்காங்களேன். ஆனா வந்து இந்த சாதாரண மக்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து சுத்தமா அதை பத்தி தெரியாது பாத்தீங்களா. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதோட பேர் பாத்துக்கங்க, பாலிசி ரீஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷின் விக்சித் பாரத் அப்படின்றது அதோட பேர். சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க வந்து நாங்க ஆல்ரெடி வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து புதுசா வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வரோம், 2025 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரோம். எப்பல இருந்து கொண்டு வரோம்னா ஏப்ரல் 1, 2026 இருந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து அது எப்படி எப்படிலாம் வேலை செய்யுது, அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு கேம்பெயின் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, பிரதம் அப்படின்றதுதான் அதோட பேர். சரியா? இதுவும் இல்லாம ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, இன்கம் டேக்ஸ் வெப்சைட் 2.0 அப்படின்றதுதான் அதோட பேரு. ஓகே, இந்த பிரதம் அப்படி சொன்னேன் பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயின் இது வந்து எந்த பிரின்சிபல் கீழே வந்து வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா சிட்டிசன்ஸ் இஸ் லைக் காட். சரியா? அதோட ஹிந்தி பேர் பார்த்துக்கோங்க, நாகரிக் தேவோ பாவா அப்படின்றதுதான் அதோட ஹிந்தி பேரு. அந்த பிரின்சிபல் கீழே தான் வந்து இந்த கேம்பெயின் வந்து வேலை செய்யுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? புரிஞ்சிச்சுன்னா உண்மைன்னு சொல்லணும், தப்பு இல்லை. மற்றவர்களுக்கு தான் புரியுதா நான் பேசுறது, இல்ல நான் மெதுவா சொல்லுவா வேகமா சொல்லுவா அந்த மாதிரி ஏதாச்சும்? ஓகே, அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் வந்து LIDAR. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அது என்னதான் LIDARனா லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி வந்து எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கீழே வந்து லேசரை வந்து மேல வந்து அனுப்புவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீ வந்து இந்த கார்ல எல்லாம் பார்த்திருப்பீங்களா, இப்போ வந்து ஒரு காரோட ஸ்பீடை வந்து இந்த போலீஸ்காரங்க எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க, லைக் வந்து ஒரு கன்னு மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அந்த கார் வந்து ஸ்பீடா போறப்ப அதுல வந்து ஒரு லேசர் மாதிரி வந்து அடிப்பாங்க. அந்த லேசர் வந்து அந்த ஸ்பீட்ல வந்து பட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அது எவ்வளவு வேகமா ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த வேகத்துல தான் அந்த கார் வந்து போகுது அப்படின்னு சொல்லி வந்து லைக் வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே டெக்னாலஜி தான் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லேசரை வந்து மேல வானத்தை நோக்கி வந்து அடிப்பாங்க. சரியா? அங்க வந்து மேகம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மேகத்துல வந்து இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் வந்து டஸ்ட், வாட்டரு, சின்ன சின்ன பனித்துளிகள் இதெல்லாம் இருக்கும். சரியா? அதுல போட்டு அந்த லேசர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? திருப்பி உங்ககிட்டயே வந்து வரும். அது எவ்வளவு வேகத்துல வருதோ அதுதான் வந்து அந்த விண்டோட ஸ்பீடு. சரியா? இப்போ விண்டே வந்து எவ்வளவு ஸ்பீட்ல வந்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு வேகத்துல ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் வந்து விண்டோட ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப எந்த டைரக்ஷன்ல வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி விண்டு வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இப்போ வந்து போகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா LIDAR அப்படின்றத அந்த டெக்னாலஜியோட பேரு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த டெக்னாலஜி வந்து யார் டெவலப் பண்ணிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி தான் வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. அவன் என்ன பண்றாங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து ஃப்ளோட்டிங் LIDAR பூயி சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. எங்க வச்சு டெஸ்ட் வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, முட்டம்
தமிழ்நாடுல முட்டம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். முட்டம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. யாரு பண்றாங்கன்னு முக்கியம், அந்த சிஸ்டத்தோட பேர் முக்கியம், எங்க வச்சு பண்றாங்க அப்படின்றது முக்கியம். ஓகேவா? புரிஞ்சுச்சானு? டெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா எத்தனை மீட்டர் முடிவு வந்து இந்த டெஸ்ட் நடக்கும்னா 300 மீட்டர் முடிவு வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல இந்த காலேஜ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இந்த டென்டிஸ்ட் காலேஜ். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கோங்களேன். இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து யார் வந்து பாத்துக்கிறாங்கன்னா புரியுதா? லைக் வந்து அதுக்கு தேவையான ரூல்ஸ் போடுறது, வேற என்ன இருக்கு, அதோட ஸ்டாண்டர்டை வந்து தீர்மானிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் வந்து பாத்துக்குவான்னு கேட்டீங்கன்னா வந்து மெடிக்கல் காலேஜுக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவன் தான் வந்து அந்த காலேஜுக்கு தேவையான ரூல்ஸ் வந்து போடுறது, வேற என்ன இருக்கு, லைக் வந்து எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து செக் பண்றது, எல்லா விஷயத்தையும் இந்த மெடிக்கல் காலேஜுக்கு வந்து யார் பண்ணுவான்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அதே இது இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து யார் வந்து பாத்துக்குருவான்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து இந்த டென்டிஸ்ட் காலேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து யார் வந்து பாத்துக்குருவான்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி யார் இருந்தானா டிசிஐ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவனோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்துக்கோங்க, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவன் தான் வந்து இப்ப என்ன சொல்றது, ஒரு டென்டிஸ்ட் காலேஜே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜுக்கு தேவையான ரூல்ஸ் வந்து போடுறது, ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்றது, ஃபீஸ் வந்து எவ்வளவு வாங்கணும் அப்படின்றத பாக்குறது, அந்த காலேஜ் வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் யார் வந்து பார்ப்போம்னா இந்த டிசிஐ அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்ப்பாங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த டிசிஐ வந்து தூக்கிட்டாங்க. சரியா? தூக்கிட்டு புதுசா ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, என்டிசி அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? என்டிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் டென்டல் கமிஷன். நேஷனல் டென்டல் கமிஷன் அப்படின்றது அவனோட பேர். வழங்குச்சா? டிசிஐ தூக்கிட்டு என்டிசி வந்து கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம். இந்த என்டிசில வந்து மொத்தம் வந்து 3 போர்டு இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் போர்டு ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டுன்னு சொல்லுவாங்க, மூணாவது போர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது பேர் என்ன, எத்திக்ஸ் அண்ட் டென்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு அப்படின்னு ஒரு 3 போர்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்டிசி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அதோட சேர்பர்சனா வந்து யார் வந்து போட்டிருக்காங்கன்னா டாக்டர் சஞ்சய் திவாரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர் யாரும் வந்து போட்டிருப்பாங்கன்னா மௌசுமி கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. சரியா? வேற என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த எஜுகேஷன் போர்டோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரசேகர் ஜானகிராம் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே இது அசஸ்மெண்ட் போர்டு இருக்கும் பாத்தீங்களா, அதோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தகிஷோர் சகோ அப்படின்றது தான் அவங்களோட பேர். ஓகே தான், அடுத்து போலாங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏலியன் ஸ்பீசஸ்னா என்ன தெரியணும். ஓகேவா? ஸ்பீசஸ்னா ஓகே, அது என்னடா ஏலியன் ஸ்பீசஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்ன பண்றது, ஆக்சுவலா வந்து அந்த ஏலியன் ஸ்பீசஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து அந்த ஸ்பீசஸ் வந்து அந்த ஏரியாவை சேர்ந்ததே இருக்காது. இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு காக்கா வந்து வாயில வந்து ஒரு விதையை வந்து கொத்திட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொத்திட்டு வரும், அந்த விதை வந்து வேற ஒரு இடத்துல வந்து விழுகும், அங்க இருந்து ஒரு மரம் வந்து உருவாங்க பாத்தீங்களா, அதாவது வேற இடத்துல இருந்து வேற ஒரு கண்ட்ரீஸ்ல இருந்து. புரிஞ்சுதானே ஏலியன் ஸ்பீசஸ் என்னன்னு? அந்த இடத்தோட மரமே கிடையாது. சரியா? அந்த ஸ்பீசஸ் வந்து அந்த இடத்தோட இதே கிடையாது, வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஏலியன் ஸ்பீசஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அதை தெளிவா சொல்லவா? கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா உண்மைன்னு சொல்லுங்க. சரியா? நீங்க உண்மைன்னு சொன்னாதான் வந்து எனக்கு தெரியும் புரியுதா இல்ல தெளிவா சொல்லணுமா அப்படின்றது. புரியுதா ஏலியன் ஸ்பீசஸ்னா என்னன்னு? ஓகே, இதுதான் வந்து ஏலியன் ஸ்பீசஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிவ் ஏலியன் ஸ்பீசஸ்னா என்னன்னு தெரியணும். ஏலியன் ஸ்பீசஸ்னா ஓகே, இன்வெஸ்டிவ் ஏலியன் ஸ்பீசஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு கண்ட்ரீஸ்ல இருந்து வருது அந்த மரம் எல்லாம் ஓகே, வர மரம் வந்தாலாம் ஓகே, ஆனா வந்து இந்த மரம் வருது பாத்தீங்களா, அதுல வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஸ்பீசஸ் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து அது வளர்ந்து மத்த மரத்தை வந்து கெடுத்து விட்டுரும். சரியா? அந்த மரம் வந்து எந்த வித கனியும் கொடுக்காது, சாப்பிடறதுக்கு ஏற்ற எந்த வித கனியும் கொடுக்காது, நலனையும் கொடுக்காது, பறவைகளுக்கும் எதுவுமே கொடுக்காது. ஆனா வந்து மத்த மரம் நல்ல மரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து முறிச்சு விடுறது, வேற என்ன சொல்றது, டெஸ்ட்ராய் பண்றது, இது வேகமா வளரும். சரியா? அதனால வந்து மத்த மரத்தை வந்து வளர முடியாம பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணும் பாத்தீங்களா, அதான் வந்து இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசஸ் சொல்லுவாங்க. இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசஸ் சொல்லுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன சொன்னாங்க, குளோபல் லெவல்ல இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா, லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து
எப்படி சொல்றது, ஒரு ஸ்பீசஸ் வந்து அழிய காரணமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அழிய காரணமா இருக்கிறதுல இந்த இன்வெசிவ் ஏலியன் ஸ்பீசஸ் வந்து 60% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. இது வந்து குளோபல் லெவல்ல, இந்தியா லெவலையும் ஒரு 60% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டில என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, எப்பா கமிட்டி நீ என்ன பண்ற, இந்த மாதிரி இன்வெசிவ் ஏலியன் ஸ்பீசஸ் வந்து எங்கெங்க இருக்கு, அது இருக்கிறதுனால வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படி வேணா சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரியா, அந்த கமிட்டிக்கு வந்து யாரை வந்து சேர்மனா வந்து போட்டிருப்பான்னு கேட்டீங்கன்னா தனஞ்சய் மோகன். சரியா, நல்லா பேர் பார்த்துக்கோங்க, தனஞ்சய் மோகன் அப்படின்றதான் அந்த சேர்மனோட பேரு. இந்த கமிட்டி வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து செயல்படும் கேட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து செயல்படும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். தானே, சிம்பிளான விஷயம். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இன்வெசிவ் ஏலியன் ஸ்பீசஸ் வந்து கட்டுப்படுத்துறது எப்படி, அதோட இம்பாக்ட் என்ன, அதுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்றதுக்காக. புரியுதா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து நார்மலா வந்து உங்க வீட்டுல வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதை வந்து எப்படி வந்து புக் பண்ணுவீங்க. நீங்க வந்து சிலிண்டர் எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏஜென்சிக்காக ஒரு நம்பர் இருக்கும். சரியா, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அதை வந்து கால் பண்ணீங்கன்னா வந்து இந்த மாதிரி 1 அமுக்கு 2 அமுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அமுக்குனீங்கன்னா வந்து சிலிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து புக் ஆயிடும். புக் ஆயிட்டு 1 நாள்லயோ 2 நாள்லயோ வந்து சிலிண்டர் வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. இதுதானே நார்மலு. இப்ப என்ன பண்றாங்க வந்து எல்பிஜி ஏடிஎம் அப்படின்ற ஒரு ஏடிஎம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, எப்படி வந்து கணத்தை வந்து நீ ஏடிஎம்ல எடுப்பியோ அதே மாதிரி வந்து இந்த சிலிண்டர் வந்து ஏடிஎம்ல இருந்து எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஏடிஎம் வந்து கொண்டு வராங்க. அதுதான் வந்து எல்பிஜி ஏடிஎம். சரியா, இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு எச் அப்படின்னு ஒரு இப்ப வந்து என்ன சொல் இப்ப கேக்குதா? ஹலோ, ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், எது முடி கேட்டுச்சு? எல்பிஜி ஏடிஎம் தான் சொல்லிட்டேனா? எக்ஸா? ஓகே, எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஏடிஎம்க்கு வந்து போறாரு. நார்மலா ஏடிஎம்க்கு வந்து போனா என்ன பண்ணும், பின் போடுன்னு சொல்லுமா, நீ காசு எடுக்க போறப்ப. இங்க என்ன பண்ணா வந்து மொபைல் நம்பரை வந்து அடிக்கணும். சரியா, மொபைல் நம்பர் அடிக்கணும், புக்கிங் ஐடி அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும். சரியா, அந்த ஐடியை வந்து அடிக்கணும். அடிச்ச பிறகு வந்து என்ன கேட்கும்னா வந்து இந்த இப்ப கேக்குதா? இனிமே கேட்கும். சரியா, ஓகே. எது முடி கேட்டுச்சு? புக்கிங் ஐடியா வந்து அடிச்சிடுவேன். புக்கிங் ஐடி அடிச்ச பிறகு வந்து என்ன என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ண சொல்லும். சரியா, நீ வந்து ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன்னு வச்சுக்காங்களேன், உனக்கு வந்து எப்படி வந்து ஏடிஎம்ல இருந்து காசு வருதோ அதே மாதிரி வந்து உனக்கு வந்து சிலிண்டர் வந்து வரும். சரியா, இப்படிதான் இந்த ஏடிஎம் வந்து வேலை செய்யும். வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து என்னடா எம்டி வந்து கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இதை நீ வந்து நார்மலா வந்து எம்டியை கொடுத்துதான் வந்து ஃபுல்லா வந்து வாங்குவ. இப்ப வந்து அப்படிலாம் கிடையாது. சரியா, நீ வந்து ஏடிஎம்ல போய் இந்த வந்து சிலிண்டர் வந்து எடுத்துட்டு வந்த போதும் அதுக்கப்புறம் வந்து எம்டிஏ வந்து அங்க இருக்க இந்த ஏஜென்சி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, இப்படிதான் வேலை செய்யும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த ஏடிஎம்ல வந்து அட் டைம்ல வந்து எத்தனை சிலிண்டர் முடியும் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 10 சிலிண்டர் முடியும் இருக்கும். சரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளா வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த சிலிண்டரோட எண்ணிக்கை வந்து 2ஆ குறையிறப்ப நல்லா வச்சுக்கோங்க, மொத்த கெப்பாசிட்டி வந்து 10. 2ஆ குறையிறப்ப வந்து இது வந்து ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கும் அந்த ஏஜென்சிக்கு. சரியா, இந்த மாதிரி வந்து சிலிண்டரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சுப்பா, திருப்பி வந்து ரீஃபில் பண்ணுப்பா அப்படின்றது வந்து சொல்லும். அவங்க வந்து வந்துட்டு வந்து ரீஃபில் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல பாக்கணும்னு கேட்டீங்கன்னா நார்மல் நம்ம சிலிண்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 31 கேஜி இருக்கும். சரியா, உள்ள இருக்க கேஸ் வந்து 14 கேஜி தான். ஆனா வந்து அந்த இரும்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, வெளியே இருக்கு இரும்பு, இது வந்து சேர்த்து வந்து 31 கேஜி வந்து வெயிட் வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த இந்த எல்பிஜி ஏடிஎம்ல வர சிலிண்டரோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15 கேஜி தான் வந்திருக்கும். அது வந்து கேஸ் வந்து எந்த வித மாற்றமும் இல்ல, உள்ள இருக்க கேஸோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கும். இந்த வெளியே இருக்க மெட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் மாத்திருப்பாங்க. 31 கேஜில இருந்து 15 கேஜிக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே?
எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப வந்து பாருங்களேன், இந்த எல்பிஜி ஏடிஎம் இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிட்டில வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்காங்க, ஹரியானால குருகிராம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து செக்டார் 33 சோனா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா, செக்டார் 33 சோனா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து என்சிஆர் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். சரியா, அந்த ரீஜன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. விளங்குச்சு தானே? ஹரியானால குருகிராம் அப்படின்ற ஒரு இடம். செக்டார் வந்து எத்தனாவது செக்டார்னு கேட்டீங்கன்னா 33வது செக்டார் சோனா அப்படின்ற ஒரு இடத்துல. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா. இது வந்து இந்த டேட்டா வந்து யார் வந்து சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த டேட்டா வந்து சொல்றாங்க. என்ன டேட்டான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்டைல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, டெக்ஸ்டைல்லாம் புரியுதா, இந்த கிளாத்தஸ் காட்டன் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து அதிகமா வந்து யார் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில வந்து யார் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல வந்து டாப்ல வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான் வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு ஒர்த்து எக்ஸ்போர்ட் வந்து டெவலப், எவ்வளவு அந்த டெக்ஸ்டைலோட ஒர்த்தை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றான்னு கேட்டீங்கன்னா 7,997 மில்லியன் மதிப்புள்ள எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம். ஓகேவா, இது வந்து முன்னாடி வந்து 6,193 மில்லியனா இருந்திருக்கும் பினான்சியல் இயர் 21ல. இப்ப வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து 8,000 மில்லியன் கிட்ட வந்து இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம டாப். ரெண்டாவது வந்து குஜராத் இருப்பாங்க. மூணாவது வந்து மகாராஷ்டிரா வந்து இருப்பாங்க. இந்தியாவில மொத்தமா வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 36,610 மில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம். மொத்த எக்ஸ்போர்ட் பண்றதுல தமிழ்நாடு மட்டும் 21% வந்து 22% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? சிம்பிளான விஷயம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஆஃப் இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேடுன்னு. அவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இது வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து கொடுக்கறது தான் வந்து இவனோட வேலை அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த ஓவர் டிராஃப்டை பத்தி பேசியிருப்பாங்க. நல்லா தெரியும் ஓவர் டிராஃப்ட்னா என்ன ஏதுன்றது. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ஓவர் டிராஃப்டை யூபிஐல வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, இந்த உமன் செல்ஃப் குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, ஆல்ரெடி பேங்க் ஆஃப் பரோடாவை பத்தி 2 விஷயம் வந்து படிச்சிருப்போம். அவருக்கு தானே என்னன்னா, ஒண்ணு வந்து இந்த கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது படிச்சிருப்போம். அடுத்து வந்து இந்த உமன்ஸுக்காக வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது படிச்சிருப்போம். இதுக்கு வந்து ஒரு நீ வந்து என்னன்னா ஆவரேஜா வந்து மந்த்லி வந்து 1 லட்ச ரூபா வந்து ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். அதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த வரிசையில வந்து இப்ப வந்து பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த யூபிஐல வந்து கிரெடிட் லைன் வந்து கொண்டு வராங்க. சரியா, அதாவது ஓடிஏ வந்து யூபிஐல வந்து கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம். சேஃபியர் உமன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சூப்பர். சரியா, அதை வந்து கொண்டு வராங்க அப்படின்றத விஷயம். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபார்மர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உமன் ஃபார்மர் இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து அரிசியோ அதையோ வந்து விதைய என்ன சொல்றது, லைக் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா உரம், இந்த மாதிரி வந்து போய் வந்து வாங்குறாங்கன்னா அதோ உரத்தோட மதிப்பு வந்து ஒரு 2,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து 0 rupees தான் வந்து இருக்கு. ஆனா வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஓடி. சரியா, நீ வந்து ஓவர் டிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளவு முடியும் பண்ணிக்கலாம்னா 5,000 முடி வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ல காசே இல்லைனாலும் 5,000 முடி வந்து நீ வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எதுவும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கியூஆர் வந்து யூஸ் பண்ணி லைக் வந்து ஸ்கேன் பண்ணி நீ வந்து பே வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப நான் என்ன சொன்னேன், 2,000 ரூபாய் சொன்னேன்னா இந்த மாதிரி 2,000 ரூபாய் உரம் வருதுன்னா அந்த 2,000 ரூபாய் வந்து அவங்க வந்து அவங்களோட கியூஆர் கோடு லைக் வந்து இந்த கூகுள் பேவோ போன் பேவோ ஏதோ யூஸ் பண்ணி வந்து இல்லைன்னா வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட இபே அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. சரியா, அந்த ஆப்லயும் கூட வந்து அவங்க வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு அந்த உரத்தை வந்து வாங்கிக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த 2,000 ரூபாய் ஓவர் டிராஃப்ட் வந்து எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, லைக் வந்து இது ஒரு லோன் மாதிரி தான். சரியா, நீ எடுத்ததை திருப்பி வந்து நீ வந்து போடணும். சரியா, போட்ட பிறகு திருப்பி வந்து உன்னோட லிமிட் வந்து 5,000 ரூபாய்க்கு வந்து வந்துடும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? நீ திருப்பி போட வந்து அந்த லிமிட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, உள்ள 5,000 ரூபாய் எடுத்துட்டேன்னா போடவே இல்லைன்னா வந்து அந்த லிமிட் வந்து திருப்பி வந்து வராது. நீ போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த லிமிட் வந்து அப்படி இருந்துகிட்டே இருக்கும். தேவையான நேரத்துல வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். வழங்குச்சு. ஓகே, இது யாருக்காக கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்ல இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வராங்க. வேற என்ன பழக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த லிமிட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5,000 ரூபாய் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, இந்த விஷயத்த வந்து 3 பேர் வந்து சேர்ந்து
வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் யார் வந்து சேர்ந்து கொண்டு வராங்கன்னா, நம்ம என்பிசிஐ ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தன் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து டே என்ஆர்எல்எம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. சரியா? இந்த 3 பேர் சேர்ந்தா வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்து போலாம். ஓகே, அடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்காங்க. எக்ஸசைஸ் அமோக் ஜுவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸசைஸ்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேர் பார்த்துக்காங்க. எக்ஸசைஸ் அமோக் ஜுவாலா அப்படின்றது அதோட பேரு. எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து யூபியில வச்சு நடக்கும். சரியா? இதை வந்து யார் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்ற முக்கியம். இந்தியன் ஆர்மியோட சவுத்தன் கமாண்ட், அதாவது சதர்ன் கமாண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. பேர் முக்கியம், எங்க நடக்குது அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் பாத்துக்காங்க. வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நம்ம படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒய்ஸ்டீப் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புஷ்பேந்திர சிங் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வெஸ்டர்ன் கமாண்டுக்கு வந்து மாத்திருப்பாங்க. அதனால வந்து அந்த இடத்துக்கு வந்து யார் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து தீரஜ் சேத் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்திருப்போம். அதையும் நான் வச்சுக்கணும். என்னடா ஒய்ச்சி இப்ப வந்து மாத்திட்டாங்க, இப்ப வந்து இந்த பேர் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம படிக்கிறப்பே படிச்சிருப்போம். ஏப்ரல் 16ஆம் தேதியோ அந்த மாதிரி தான் வந்து மாத்த போறாங்க. சரியா? இப்போதைக்கு யார் ஒய்ச்சிப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த புஷ்பேந்திர சிங் தான் ஒய்ச்சிப்பு. அந்த தீரஜ் சேத் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க வந்து இப்போ வந்து சவுத்தன் கமாண்ட்ல வந்து ஆபீசரா வந்து இருக்காங்க. அவங்க தலைமையில தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வணங்குச்சா? ஓகே, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வேர்ல்ட் கனாவை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரீசெண்டா நம்மளே வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் ஒரு ஹையஸ்ட் வேர்ல்ட் கனா வந்து இருக்கும். சரியா? அந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 7 கான்டினென்ட், 7 கண்டங்கள் இருக்கா. ஒவ்வொரு கண்டத்திலயும் ஒரு ஹையஸ்ட் வேர்ல்ட் கனா வந்து இருக்கும். அந்த 7 கண்டத்துல இருக்க ஹையஸ்ட் வேர்ல்ட் கனாவையும் ஒருத்தவங்க வந்து ஏறி இருக்காங்க. சரியா? ஏறி இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு குறைஞ்ச நாள்லயே வந்து ஏறி இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து மொத்தம் வந்து 7 கண்டத்துல வந்து 7 வேர்ல்ட் கனா இருக்கும். சரியா? 10 கண்டத்துல இப்ப வந்து என்ன சொல்றது, அவர் வந்து ஏற ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்து ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்தும் அந்த 7வது கண்டத்தை வந்து ஏறி வந்து முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள டேட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டேட்ஸ்ல ஹையஸ்டா வந்து யார் வந்து ஏறி வந்து முடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா பூபதி ராஜு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க பூபதி ராஜு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 7 வேர்ல்ட் கனையும் கிட்டத்தட்ட வந்து 92 நாள்ல 4 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ள வந்து ஏறி வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் இருக்க ஹையஸ்ட் வேர்ல்ட்னா என்ன ஏது அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. இல்ல வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஏற ஆரம்பிச்சது வந்து எப்ப ஏற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அக்டோபர் 23, 2024 வந்து ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜனவரி 23, 2025 வந்து ஏறி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகே, வழங்குச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்துக்கோங்க. கைட் ஷார்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது அந்த ஃபெஸ்டிவலோட பேரு. இந்த ஃபெஸ்டிவல் வந்து யார் யார் சேர்ந்து வந்து ஒரே நிமிஷம் இருங்க. யார் யார் சேர்ந்து வந்து ஆர்கனைஸ் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஒருத்தவனும், அதே மாதிரி வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு ஒருத்தவனும், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் கேலரி மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு ஒரு 3 பேர் சேர்ந்தா வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்றாங்க. ஓகேவா? இந்த ஃபெஸ்டிவல் வந்து அப்படி எத்தனை பேர் வந்து கலந்துக்குவாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 75 ட்ரைபல் ஆர்டிஸ்ட் வந்து கலந்துக்குவாங்க. எத்தனை இந்த ஆர்ட் ஒர்க் இருக்கும் பாத்தீங்களா, அது எத்தனை ஆர்ட் ஒர்க் வந்து கலந்துக்கிறோம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 ஆர்ட் ஒர்க் வந்து கலந்துக்கிறோம். ஓகே, வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து நியூ டெல்லியில வச்சு நடக்குது அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அந்த 1000 ஆர்ட் ஒர்க் இருக்கும் பாத்தீங்களா, அதுல முக்கியமான ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதை படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு ஊர்ல இருந்து முக்கியமா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் கும்மா பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த கும்ன்றது வந்து ஒரு ஃபிளவரோட பேரு. இது வந்து எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா திரிபுரால இருந்து இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுச்சா? ஒரு ஃபெஸ்டிவல் யார் யார் சேர்ந்து கண்டக்ட் பண்றாங்க, அதுல எத்தனை ஆர்டிஸ்ட் வந்து கலந்துக்கிறாங்க, எத்தனை அந்த ஆர்ட் ஒர்க் வந்து கலந்துக்குது அப்படின்றத அந்த இது எங்க நடக்குதுன்னா வந்து நியூ டெல்லியில வச்சு நடக்குது. வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அவார்டு ஒண்ணு இருக்கும். சரியா? அந்த அவார்டோட பேர் பாத்துக்காங்க. அந்த அவார்டு மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. நல்லா வச்சுக்கோங்க. மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் அப்படின்றது இந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஹிஸ்டரி புக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த எழுதுவாங்க பாத்தீங்களா ஹிஸ்டரி புக்கு, அது வந்து யார் வந்து நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த அவார்டு வந்து 2026 மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து வில்லியம் டார்லிம்பல்
வில்லியம் டார்லிம்பிள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் வந்து இந்த வாட்டி யாரு கொடுத்திருக்காங்கன்னா வில்லியம் டார்லிம்பிள் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களோட எந்த புக்குக்கு வந்து கொடுத்திருப்பாங்க என்னன்னா த கோல்டன் ரோடு ஹவு ஏன்ஷியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம்டு த வேர்ல்டு அப்படின்றது அந்த புக்கோட பேரு. அந்த புக்கை வந்து யார் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா ப்ளூம்ஸ்பெரி இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த புக்குக்கு தான் வந்து இப்போ வந்து அவார்டு வந்து தராங்க அப்படின்றத விஷயம். ஓகேவா, வெறும் அவார்டு மட்டும் தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் கேஷ் பிரைஸ், சரியா, $10,000 கேஷ் பிரைஸும் வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த லிண்டன் சொன்னீங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா வந்து இது ஒருத்தரோட பேர், சரியா. அவர் வந்து ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாரு. அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, ஆக்சிடென்டல் ஜேர்னி கேம்பிரிட்ஜ் இன்டர்னிஸ் இன்டர்னிஸ் மெமரி ஆஃப் வேர்ல்டு வார் II அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாரு. அவர் தான் வந்து இந்த லிண்டன். அவரோட பேரை தான் வந்து இந்த அவார்டுக்கு வந்து வச்சிருப்பாங்க. அவார்டோட பேர் திருப்பி சொல்றேன், மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் அப்படின்றது அந்த அவார்டோட பேர், சரியா. இந்த வாட்டி இவர் கொடுத்துருக்காங்க. யார் யார் வந்து நாமினேஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்டையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சா எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அடுத்த அவார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டு வந்து எங்க வச்சு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்ல வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. உத்தரகாண்ட் தானே, உத்தரகாண்ட். ஓகே, உத்தரகாண்ட்ல வச்சு வந்து உத்தரகாண்ட் தான் நினைக்கிறேன், சரியா. உத்தரகாண்ட்ல வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா இந்த சினிமாக்காக வந்து உழைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த உமன்ஸ் அரும்பாடு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, லைஃப் லாங் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ரித்து பர்னா அப்படின்னு ஒருத்தவங்க, ரித்து பர்னா செங்குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யார் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட எம்பிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த உத்தரகாண்ட்ல வீரேந்திர சர்மா, சீமா மல்கோத்ரா, அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ளூ உமன் CIC அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா. அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்கு சார், அடுத்து போலாமா. ஓகே, அதுக்கடுத்த அவார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா வந்து யுனைடெட் கிங்டம், அங்க இருக்கு வீரேந்திர சர்மா போறாரு. யூகேல வச்சியா கொடுக்குறாங்க, நானும் அதான் நினைச்சேன். அங்க இருந்தா வீரேந்திர சர்மா போடுறாங்க. கடைசியா வந்து அந்த இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. யூகே தானா, அது ஒரு வாட்டி பாருங்க. வீரேந்திர சர்மான்றது இவர் தானே, நம்ம மினிஸ்டர் தானே இல்லையா. அவங்களோட எம்பிஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யூகேல வீரேந்திர சர்மாவா எம்பியா இருக்கு, கடைசி லைன் அப்படிதான் போட்டிருப்பாங்க. அது ஒரு வாட்டி எனக்கு பார்த்து சொல்லுங்களேன் ஏதாச்சும், டக்குன்னு பாருங்க. எங்க கொடுக்குறாங்கன்றது பாருங்க. புரிஞ்சிச்சுதானே, அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்றது முக்கியம். யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க, யார் இந்த அவார்டை தராங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்களா, சும்மா கூகுள் அடிங்க எங்க தராங்க அப்படின்றது வந்துடும். பாக்குறீங்களா, நான் பார்க்கவா. ஓகே, யூகேல தராங்க, சரியா. சாரி, நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். யூகேல வச்சு தராங்க. யாரு கொடுத்துருக்காங்கன்னா சீமா மல்கோத்ராவும் வீரேந்திர சர்மா அப்படின்ற அவங்களோட 2 எம்பிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. யூகே அப்படின்றத பாத்துக்கோங்க, மாத்தி போட்டுறாதீங்க. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அவார்டு, இதுவும் ஒரு அவார்டு தான். இந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அப்படின்னு அந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டை வந்து யாரு கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா கவேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க, கவேஷ் மதானி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வாட்டர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து சால்வ் பண்ணதுக்கு, இல்லைன்னா வந்து அதை பத்தி ரிசர்ச்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த வாரி வந்து இந்த வாட்டி யாரு கொடுத்துருப்பாங்கன்னா கவேஷ் மதானி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, எப்போ வந்து இப்ப வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்போ வந்து கொடுக்க போறாங்கன்னா இந்த வேர்ல்டு வாட்டர் வீக் இருக்கும் பாத்தீங்களா. என்னடா இது, வேர்ல்டு வாட்டர் டே வந்து எப்போ படிச்சோம், மார்ச் 22. வாட்டர் வீக் மட்டும் ஆகஸ்ட் 23ல இருந்து 27 மாத்தி போட்டிருக்கானா இல்ல.
மார்ச்ல தான் வந்து ஆகஸ்டும் போட்டாங்க. வேர்ல்டு வாட்டர் வீக் வந்து எப்ப பாருங்க. ஓகே, ஆகஸ்ட் தான் போல. சரியா, வேர்ல்டு வாட்டர் வீக் வந்து ஆகஸ்ட் 23 இருந்து 27 நடக்கும் பாத்தீங்களா. அங்க வச்சுதான் வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்கு தர போறான்னு பாத்துக்கோங்க, கவேஷ் மதானி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தர போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, யாராச்சும் பாத்தீங்களா? வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22 படிச்சோம். வீக் எப்ப? ஓகே, இந்த அவார்டோட பேர் முக்கியம், யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்றது முக்கியம், எங்க வச்சு தர போறாங்க அப்படின்றது முக்கியம். சரியா, இந்த மாதிரி வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த கவேஷ் மதானி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த அவார்டை வந்து வாங்குறாங்க. அந்த அவார்டை வந்து வாங்குறதுல வந்து இவங்க தான் வந்து யங்கஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, உங்களோட வயசு வந்து 44, 23ல இருந்து 27 தானா. ஓகே, சூப்பர். சரியா, இந்த அவார்டு வந்து எப்பல இருந்து கொடுக்குறாங்கன்னா 1991ல இருந்து கொடுக்குறாங்க. யார் வந்து இந்த அவார்டு வந்து பிரசன்ட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, த ஸ்டாக்ஹோம் வாட்டர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து பிரசன்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்கு தானே கடைசி 2 விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேபிஇ. சரியா, அதாவது நைட் கமாண்டர் ஆஃப் மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா, இந்த அவார்டை பத்தியும் பார்த்திருப்போம். சரியா, யூகேல கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அவார்டு அப்படின்றதையும் பார்த்திருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த யூகேயோட பிசினஸ், அவங்களோட ஆர்ட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த அவார்டு வந்து யாரு கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, நம்ம டாடா குரூப்போட சேர்மன் இருப்பாங்க பாத்தீங்களா, என் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தராங்க. எதுக்காக கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டாடா குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து யூகேல வந்து கிட்டத்தட்ட வந்து அவனோட 19 சப்சிடி வந்து வச்சிருக்கான். எத்தனையும் பாத்துக்காங்க, யூகேல கிட்டத்தட்ட வந்து அவனோட 19 சப்சிடி வந்து வச்சிருக்காங்க. அதோட சேர்மன் வந்து சந்திரசேகர் தானே, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தராங்க அப்படின்றத விஷயம். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் வந்து 3 ஸ்கீம் பத்தி பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்திராமா ஃபேமிலி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீம் பத்தி இப்ப என்னென்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, எங்க வந்து வருது அப்படின்றத பாத்துக்கோங்க. தெலுங்கானால வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, இந்த ஸ்கீம் வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த ரேஷன் கார்டு எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்துல வந்து ஒரு ரேஷன் அட்டை வந்து இருக்கு. அந்த குடும்பத்துல வந்து ஒரு அப்பா வந்து வேலைக்கு வந்து போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து தருவாங்க. சரியா, நார்மலா இன்சூரன்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும், நீ வந்து பிரீமியம் வந்து கட்டணும், பாலிசி வந்து போடணும், இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. இந்த மாதிரி எந்தவித பிரீமியம் நீ வந்து கட்ட தேவையில்ல, கவர்மெண்டே எல்லா விஷயத்தையும் வந்து பாத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த குடும்பத்துல வேலைக்கு போறவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் முடி காப்பீடு வந்து தருவாங்க. எந்த ஸ்கீம் கீழன்னு பாத்துக்காங்க, இந்திராமா ஃபேமிலி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றத அந்த ஸ்கீமோட பேரு. யார் வந்து கொண்டு வராங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்டேட்ல வந்து 1.15 கோடி ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அப்படின்றத விஷயம். எப்போ வந்து கொண்டு வர போறாங்கன்னா தெலுங்கானாவோட ஃபார்மேஷன் டே ஒன்று இருக்கும். சரியா, அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2. இந்த ஜூன் 2 2026 தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? இதுக்கான எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானாக்காரங்களா இருக்கணும், நீ வந்து ரேஷன் அட்டையை வந்து வச்சிருக்கணும். ஓகேவா, இதுக்காக பட்ஜெட்ல வந்து 4000 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இது ஒரு ஸ்கீம். சரியா, 2வது ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலீஃப் அப்படின்றது தான் அந்த 2வது ஸ்கீம். இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரீசைலன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம். அது என்னடா ரிலீஃப் ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி யுத்தம் வந்து போய்கிட்டு இருக்கா, யுத்தம் போறப்ப இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது, இங்க இருந்து ஒரு பொருளை வந்து நீ எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யுஏஇ, கத்தாரு, வேற என்ன இருக்கு, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னா அந்த பொருள் வந்து கரெக்டா போய் சேருமா அப்படின்றது தெரியாது. சரியா, நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு லைக் வந்து ஒரு குண்டோ ஒரு ஆயுதமா போட்டு அந்த 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 பொருள் வந்து சேதப்படுத்தலாம், இல்லைன்னா வந்து அந்த கப்பலே வந்து மூழ்கி போகலாம். இந்த மாதிரி வந்து பிரச்சனை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து யாருமே எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல. இப்ப என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலீஃப் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். சரியா, எது கீழே அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இந்த மிஷின் வந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, நீ வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ற பாத்தீங்களா, இந்த எப்படி சொல்றது வெஸ்ட் ஏசியா கண்ட்ரிஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்றது பண்ணு. ஒருவேளை உனக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீ எக்ஸ்போர்ட் பண்றது வந்து பிப்ரவரி 14 இருந்து மார்ச் 15 முடி வந்து நீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ற, இந்த தேதிக்குள்ள வந்து பண்றேன்னா, அப்போ வந்து உன்னோட படகுக்கோ உன்னோட பொருளுக்கோ ஏதாச்சும் வந்து ஒரு சேதம் வந்துச்சுன்னா அதுல 100% வந்து நான் வந்து லைக் காம்பன்சேஷன் வந்து தரேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் தருவாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தான் வந்து தருவாங்க. சரியா, உனக்கான ஆகுற சேதத்துல 100% வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்து நீ எக்ஸ்போர்ட் பண்றது
மார்ச் 16 இருந்து ஜூன் 15 முடிவு வந்து பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஏதாச்சும் வந்து உனக்கு வந்து லாஸ் வந்து ஆச்சுன்னா அதுல வந்து 95% வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுத்துருவேன் இந்த ஸ்கீமுக்குள்ள, சரியா? அதுக்கப்புறம் வேற சொல்லியிருப்பான், நான் வந்து சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 50 லட்சம் முடிவு வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுப்பேன் ஏதாச்சும் லாஸ் ஆச்சுன்னா அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. 50% இல்லைன்னா அதிகபட்சம் 50 லட்சம் வந்து நாங்க வந்து திருப்பி வந்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். விளங்குச்சா? 3 விஷயம். ஃபர்ஸ்ட் 100, 95, 50, சரியா? வேற என்னது நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட நோடல் ஏஜென்சி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து இதோட நோடல் ஏஜென்சி. ஓகேவா? இந்த ஸ்கீமுக்காக வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 497 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்து வந்து 3ஆவது ஸ்கீம், சரியா? இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷி சகி அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட பேர். ஓகேவா? இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இருக்கு பாத்தீங்களா, மார்ச் 8. அப்பதான் வந்து ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்போம். அது இல்ல சாரி. ஆக்சுவலா வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த 2026 வந்து ஒரு இயரா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 2026 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த உமன் ஃபார்மர் அப்படின்னு ஒரு இயரா வந்து அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. யாரு இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா நம்ம ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த இயரை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த உமன் ஃபார்மர் அப்படின்ற ஒரு இயரா வந்து அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷி சகி அப்படின்றதுதான் இந்த விஷயத்தோட பேரு. இந்த ஸ்கீம்ல வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, லைக் வந்து என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த உமன்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த வீடியோஸ் இந்த ஒர்க் ஷாப் வழியா வந்து என்ன சொல்லி தருவாங்க வந்து லைக் வந்து காப்புனா என்ன, அதாவது காப்பு இன்சூரன்ஸ்னா என்ன, அது நீ வந்து எப்படிலாம் வந்து நீ வந்து காப்பீடு பண்ணலாம், எப்படிலாம் வந்து வாங்கலாம் அப்படின்ற வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து பண்ணுவாங்க. சரியா? யாருக்குன்னு போட்டுருக்காங்க, உமன் ஃபார்மர்ஸ்க்காக. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷி சகி அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. யார் வந்து லான்ச் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட், அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? சொல்றது புரியுதா? இருக்கீங்களா இல்லையா? நான் மட்டும் தனியா பேசிக்கிச்சு. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு ரேங்கிங். சரியா? ஆக்சுவலா வந்து அடிக்கடி இந்த ரேங்கிங் வந்து விடுவாங்க. என்ன ரேங்கிங் வந்து விடுறாங்க வந்து இந்த உலகத்திலே யார் வந்து ரிச்சஸ்ட், யார் பணக்காரங்க அப்படின்ற ஒரு ரேங்கிங் வந்து விட்டுருக்காங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து விட்டுருக்காங்கன்னா ஹுரூன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அதோட அந்த ரேங்கிங்கோட பேர் போட்டுருக்காங்க குளோபல் ரிச் லிஸ்ட் அப்படி, அதாவது ஹுரூன் குளோபல் ரிச் லிஸ்ட் அப்படின்றதான் அந்த ரேங்கிங்கோட பேர். என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல வந்து இப்போதைக்கு வந்து எத்தனை பில்லியனர்ஸ், நல்லா பாத்துக்கோங்க, எத்தனை பில்லியனர்ஸ் வந்து இருக்காங்கன்னா 4020 பேர் வந்து இருக்காங்க. இது வந்து போன வாட்டியோட 578 பேர் வந்து அடிஷனலா வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேர்ல்ட்லயே வந்து இப்போதைக்கு வந்து யார் வந்து ரிச்சஸ்ட்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்க் தான். சரியா? கிட்டத்தட்ட வந்து அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $292 மில்லியன் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஜெப் பெசோஸ் வந்து இருப்பாங்க. மூணாவது வந்து இந்த லாரி வந்து இருப்பாங்க. ஓகே, வேற என்ன இதுல பாக்கணும் வந்து யூரோப்ல வந்து யார் வந்து ரிச்சஸ்ட்னு கேட்டீங்கன்னா பெர்னாட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? இந்தியால வந்து எத்தனை பில்லியனரி வந்து இருப்பாங்கன்னா 308 பேர் வந்து இருப்பாங்க. வேர்ல்ட்ல வந்து அதிகமா வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து பில்லியனரி வச்சிருக்குன்னா அதுல வந்து இந்தியா வந்து தேர்ட் வந்து இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்தியால யாரு பணக்காரன்னு கேட்டீங்கன்னா நம்ம அம்பானி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, முகேஷ் அம்பானி, அவங்க தான் வந்து பணக்காரங்க. கிட்டத்தட்ட வந்து 109 பில்லியன் வந்து வச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து கௌதம் அதானி வந்து வச்சிருப்பாங்க, 83 பில்லியன் வந்து வச்சிருப்பாங்க. மூணாவதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஷாருக் கான் வந்து இந்த பில்லியனரி லிஸ்ட்ல வந்து இப்ப வந்து திருப்பி வந்து ரீஎன்டர் ஆகுறாங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா? சிம்பிளான விஷயம். ஹலோ, இருக்கீங்க? ஓகே, அடுத்து வந்து ஒரு ஆடிட்ட பத்தி பேசியிருப்பாங்க. என்ன ஆடிட்னு கேட்டீங்கன்னா என்விரான்மெண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா என்விரான்மெண்ட் ஆடிட்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு ஃபேக்டரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேக்டரியில வந்து இந்த ஸ்மோக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு புகையெல்லாம் வந்து வெளியே வரும் பாத்தீங்களா. கவர்மெண்ட் எல்லாம் சொல்லுவோம்னா ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா இதுக்கு வந்து இவ்வளவுதான் லிமிட், இதுக்கு தாண்டி வந்து நீங்க வந்து புகையை வந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு லிமிட்டை வந்து வச்சிருப்பாங்க. சரியா? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க வந்து லைக் வந்து அந்த லிமிட்டுக்கு கரெக்டா தான் வந்து அந்த ஃபேக்டரி வந்து அந்த புகையை வந்து ரிலீஸ் பண்றாங்களா இல்ல அதுக்கு அதிகமா வந்து ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்றது வந்து செக் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதான் வந்து ஆடிட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்விரான்மெண்ட் ஆடிட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து இந்த ஓகே, இதுதான் வந்து என்விரான்மெண்ட் ஆடிட். சரியா? இந்த என்விரான்மெண்ட் ஆடிட்டை வந்து பண்றதுக்காக, சரியா,
ஒரு ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமே வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஆடிட் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் சைன் பண்றாங்க? என்டிபி சரியா? என்பிசி அப்படின்னு நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் சரியா? என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமே வந்து இந்த மாதிரி வந்து செக்லாம் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. யார்கிட்ட வந்து போட்டிருக்காங்கன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் வந்து போட்டிருக்காங்கன்னா, என்பிசி தான் வந்து போட்டிருக்காங்க. இனிமே வந்து இந்த என்விரான்மெண்ட் ஆடிட்டை வந்து பண்றதுக்கு நானும் ஒரு ஏஜென்சியா வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த என்பிசியை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1958 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. இதோட சேர்மன் அதாவது பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா? யார் வந்து இதோட பிரசிடென்ட் கேட்டீங்கன்னா, பியூஷ் கோயல் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதோட பிரசிடென்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட் ஆடிட்டர் ரூல்ஸ் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 2025 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ல்டு ஸ்பாரோ டே இருக்கும் பாத்தீங்களா? அது எப்போ அப்சர்வ் பண்றாங்கன்னா மார்ச் 20 வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா இந்த வாட்டி 17வது எடிஷன். எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னா கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து மார்ச் 21 வந்து வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே, அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து மார்ச் 22 வந்து வேர்ல்டு வாட்டர் டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்ற ஒரு தீம் கீழ. ஓகேவா? மார்ச் 23 வந்து வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் டே அப்படின்ற ஒரு டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம் கீழ கேட்டீங்கன்னா அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ அப்படின்ற ஒரு தீம் கீழ. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரு டெம்பிளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த டெம்பிளோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மணன் அப்படின்றது அந்த டெம்பிளோட பேரு. இந்த டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியால யோக் யாத்ரா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த டெம்பிள் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த டெம்பிள் வந்து எப்ப கட்டியிருப்பாங்கன்னா 9th செஞ்சுரியே வந்து இந்த டெம்பிள் வந்து கட்டியிருப்பாங்க. இதை வந்து யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து எப்ப சேர்ந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 1991 வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டெம்பிளுக்குன்னு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. அதை வந்து லோக்கல்ல வந்து எப்படி வந்து கூப்பிடுவாங்கன்னா ரோரோ ஜாங்ரக் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா இன்னைக்கு?